பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்ட்ஸ்லேயே மிக சிறிய 12 வோல்ட் பேட்டரி. இப்போ இந்த 12 வோல்ட் பேட்டரி ஒர்க் பண்ணுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன 12 வோல்ட் பேட்டரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பேட்டரி வந்து 3 எடுத்துக்கிறேன். இது எல்லாமே பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து எடுத்தது தான். அதுக்கப்புறமா 12 வோல்ட்டில் 10 ஆம்ஸில் பிஎம்எஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு வயரு, மேலே பாடி செய்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச் பிவிசியை வந்து 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஆல்ரெடி இந்த பேட்டரியெல்லாம் செக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்காக ஒரு டைம் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த 3 வோல்ட் லைட் எரியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எரிஞ்சால் இந்த பேட்டரி ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். மல்டிமீட்டர் இருக்குது, பட் அது கொஞ்சம் ரிப்பேரு. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணல. மல்டிமீட்டர் இல்லாமையே நான் வந்து இதை வந்து செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த பேட்டரி ஓகே. நெக்ஸ்ட் இந்த பேட்டரி பாருங்கள், இதுவுமே லைட் சூப்பராக எரியுது. நெக்ஸ்ட் இது எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதுவும் சூப்பராக ஒர்க் பண்ணுது. மொத்தம் 3 பேட்டரியுமே சூப்பராக ஒர்க் பண்ணுது. இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து பிஎம்எஸில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி சால்ட்ரிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல 0 இருக்கும். அப்புறம் கீழே வந்து 3.7 வோல்ட் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல 7.4 வோல்ட்டு, கீழே வந்து 11.1 வோல்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்து அவுட்புட் எடுத்திங்கன்னா 12 வோல்ட் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி சால்ட்ரிங் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்டரியோட மைனஸை வந்து இந்த 0 வோல்ட்டில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ளஸ்ஸை வந்து இந்த 3.7 வோல்ட்டில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேட்டரியோட மைனஸை வந்து இந்த 3.7 வோல்ட்டில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு 7.4ன்னு இருக்க இடத்துல வந்து ப்ளஸ்ஸை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். கடைசியாக 3வது பேட்டரி எடுத்துகிட்டு 7.4ல் வந்து மைனஸை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு 11.1ல் வந்து ப்ளஸ்ஸை சால்ட்ரிங் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல 2 வயரு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துட்டா நமக்கு 12 வோல்ட் அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டரி எடுத்துக்கிறேன். இந்த பேட்டரியில் வந்து உங்களுக்கு தெளிவாகவே தெரியும், பிளாக் தான் மைனஸ்ஸு. இந்த பிளாக் எடுத்துகிட்டு வந்து இந்த 0வில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் வந்து இந்த இடத்துல. அதே மாதிரி செகண்ட் வந்து இந்த பேட்டரி எடுத்துக்கிறேன். இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. இப்போ இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் ஒன்றா முறுக்கி எடுத்துடுறேன். ஒன்றும் இல்லை, பேட்டரியை வந்து சீரீஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 3 பேட்டரியும் நம்ம சீரீஸ் பண்ணி எடுத்தோங்கன்னா நமக்கு 12 வோல்ட் கிடச்சிரும். பேட்டரியோட அவுட்புட்டுன்னு பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் வரும். இப்போ இந்த 2 பேட்டரியுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸை வந்து இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 0வில் வந்து மைனஸை சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டரியில் இருக்க ப்ளஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பேட்டரியோட மைனஸில் வச்சு முறுக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து முறுக்கி விட்டேன். இந்த மைனஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த 7.4ல் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த 11.1ல் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 பேட்டரியுமே சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த 2 வயர் யூஸ் பண்ணி அவுட்புட்டுக்காக இந்த ப்ளஸ் மைனஸில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த பக்கம் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் 12 வோல்ட் அவுட்புட் வருதான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 12 வோல்ட் லைட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், 12 வோல்ட் லைட் வந்து சூப்பராக எரியுது. இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பிவிசிக்குள்ளே வச்சு பேக் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, உள்ளே வச்சுட்டு 3 பேட்டரியும் பிஎம்எஸ் வந்து உள்ளே சொருகி எடுப்பேன். பார்த்தீங்கன்னா 3யும் உள்ளே வச்சு அடித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடும் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்க போகிறேன். ஸோ இப்படியே ஒட்டினா ஒட்டாது. ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பேப்பர் வச்சுட்டு ஒட்டிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஒட்டிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் பேப்பரை அடைச்சிட்டு க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து 2 சைடும் க்ளூ போட்டு நல்லா ஒட்டிட்டேன். அவ்வளோதான், வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் 12 வோல்ட் பேட்டரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ முன்னாடியே டெஸ்ட் பண்ணால் இந்த லைட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 12 வோல்ட் லைட்டு தான். இப்போ உங்களுக்கு நான் அந்த லைட் எரியுதா இல்லைன்னு செக் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், லைட் வந்து சும்மா சூப்பராக எரியுது. லைட் வந்து இந்த பேட்டரியில் தான் எரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.